ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கணேஷ் சமையல். இன்றைக்கி என்ன வெறும் பார்க்குறதுக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்ச குழம்பு எப்படி போடுறதுன்னு வைக்கிறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ அதனால் பேசிக்லேருந்து சொல்லித்தரேன். தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் இதுவும் ஈஸியானதான். தேங்காய் ஊற்றிக்கோங்க. கடைச்ச தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ இதில் சிக்கன் தூள் கொஞ்சமாக, ரொம்பலாம் வேணாம், கொஞ்சம் சிக்கன் தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக. ஓகே, இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கோங்க. இதோ நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சிக்கணும். இந்த மாதிரி அது கட்டி இருக்கக்கூடாது. ஓகே, அவ்வளோதான். தேங்காய், சிக்கன் தூள், கொஞ்சம் குழம்பு தூள் இது கலந்துருக்கேன். அப்புறம் வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த குழம்புக்கு போடுறதுக்கு முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கடாயை வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய். இப்போ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். சின்னோண்டு பட்டை, இது நல்லா இதாகட்டும். ஓகேவா? இப்போ வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையுமே சேர்த்துக்கிறேன். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கட்டும். அதுக்கான கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி அந்த இதில் வேலை உப்பு போட்டுருக்கேன். இது கொஞ்சம் வதங்க. ஓகேவா? நல்லா வதங்கட்டும் வெங்காயம், தக்காளி. வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சமாக இவ்வளோ தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அப்புறம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், இது ரெண்டுமே அதுக்கு சூப்பராக இருக்கும். இதுவே வதக்கிட்டுருங்க. ஒரு கைப்பிடி கருவேப்பிலை. இது நல்லா வதங்கட்டும். ஓகே, இப்போ நம்ம அந்த கரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள். இது தேங்காய், மிளகாத்தூள் கொஞ்சம் எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கிறத இப்போ அதில் ஊற்றிடலாம். ஓகே, இதுவும் ஈஸியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகே, இது நல்லா கொதிக்கட்டும். மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். வாங்க கொதிச்சிச்சான்னு பார்க்கலாம். கொதிச்சிருக்கு, ஆனால் காய் வெந்திருக்கான்னு பார்க்கணும். வேகலை. அப்படி வெந்துருச்சுன்னா உருளைக்கிழங்கு அதெல்லாம் கொஞ்சம் இதாக தெரியும். முருங்கைக்காய் வெடி போட்டிருக்கோம். காய் இன்னும் வேகலை. கொஞ்சம் காய் வேகணும்.
உப்பு உரப்பெல்லாம் இந்த டைம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம், இன்னும் ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். வேகலை, அதனால் ஒரு 5 நிமிஷம். ஓகே, இப்போ நம்ம எப்படி கொதிச்சு காயெல்லாம் வெந்திருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, காய் வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிடலாம். இதுதான் நீங்கள் கவனமாக செய்யணும். இந்த ஸ்டேஜ் கரெக்டாக கவனமாக பார்த்துக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஓகே, எல்லா முட்டையும் உடச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் இப்போது இப்படியே இருக்கட்டும், சிம்பிளாக வச்சுருங்க. ஏன்னா நாங்கள் இப்போ வந்து கிண்டக்கூடாது. முட்டை உடச்சி ஊற்றிருக்கோம், கிண்டாமல் அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சிடுங்க. இப்போ நீங்கள் எடுத்து டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது அப்படியே முட்டையெல்லாம் அப்படியே கூழுக்குள்ள தனியாக வந்துடும். வெள்ளை கலர் தனியாக, ஒயிட் கலர் தனியாக. அப்படியே வச்சுட்டா அழகாக உப்பி மேலே வரும். நான் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டுறேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். ஓகே, இப்போ முட்டை உடச்சி ஊற்றினா எப்படி வெந்திருக்கான்னு பார்க்கலாம் வாங்க. இதோ பாருங்க, சூப்பராக வந்துருச்சு பாருங்க. இதோ சொன்னா அழகா முட்டை வந்துருச்சு பாருங்க. இதை பாருங்க, இதே மாதிரி வந்துடும் அழகா. கரு தனியா, அது தனியா வந்துடும். இந்த பாருங்க, நீங்க இந்த பாருங்க, முட்டை அழகா கரு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். இது பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. அவ்வளோதான். இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் டச், கொத்தமல்லி தழை. இதில் முட்டை குழம்புல மெயினாக அந்த முட்டை வந்து அழகாக இருக்கும். ஆம்லேட் மாதிரி உடஞ்சிச்சுன்னா டேஸ்ட் இருக்காது, நல்லா இருக்காது. இது மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் வீடியோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பொரிச்ச குழம்பு பார்த்த எல்லாருக்கும் நன்றி. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எனக்கு திரும்ப சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.